வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் பாப்பாவுக்கு ஒரு 2 டேஸாக ரொம்ப ஃபீவருங்க. அதை பற்றி தான். அது என்னென்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸாக ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே நம்ம பேராசிட்டமல் அந்த மாதிரி காய்ச்சல் மருந்து ஊற்றிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா எல்லாருமே அப்படி தான் மைல்டாக காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால் எதுக்கு தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு அங்கே போனாலும் இதே மருந்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே மருந்து ஊற்றிட்டுருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்க ஃபீவர் குறையிற மாரி இருக்கும். மருந்து ஊத்துறப்ப மட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் வரும். ஒரு நாள் நல்லா இருக்க மாரி இருக்கும். அடுத்த நாள் வரும். இது வந்து எனக்கு ஒரு 3 டேஸாக எங்கள் பாப்பாவுக்கு இப்படி தான் இருந்துச்சு. சரின்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டோம் உடனே. அங்கே போனோனே 103 டிகிரி ஃபீவர் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே பிளட் டெஸ்ட் அப்படின்னோடனே கொஞ்சம் பயப்படுவோம். என்ன அப்படின்னா, பிளட் டெஸ்ட்டுன்னு எடுக்க சொல்கிறாங்களே, உண்மையாலுமே ஏதாவது இருக்குமா? இல்லை சும்மா எடுக்க சொல்கிறாங்களா? நம்மள்ட்ட காசு வாங்கணுக்கா? அப்படின்னு எல்லாமே பயப்படுவோம். அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. எப்போவுமே நாங்கள் வந்து இங்கே பக்கத்துலேயே எங்களுக்கு நியர்பை ஈசா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்லாவே பார்ப்பாங்க. மேக்ஸிமம் அங்கே தான் கூட்டி போவோம். இது வரைக்கும் ஒரு 1 இயரில் ஒரு 4-5 டைம் கூட்டி போயிருக்கோம். எப்போயுமே இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. இந்த டைம் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயம். ஸோ சரி என்ன பண்ணுறது, சரி கொடுத்துட்டு வருவோம், ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, டைஃபாய்டு, அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் லைட்டாக இப்போ தான் மைல்டாக இதாகிடுக்கு, அட்டாக் ஆகிடுக்கு. முன்னாடியே கூட்டி போயிட்டனால கொஞ்சம் ஈஸியாக, அதாவது மருந்து சிரப்லேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிரப் தாங்க இப்போ ஊற்றிட்டுருக்கோம். அதை ஊற்றுறதுக்குள்ள எங்கள் பாப்பா படாத பாடுபடுத்தி எடுத்துருச்சு. சிரப்பு மருந்துனா எந்த குழந்தைங்களுமே குடிக்க மாட்டாங்க. கையை ஒருத்தர் பிடிச்சிக்கணும், காலை ஒருத்தர் பிடிச்சிக்கணும், அப்படி தான். அதாவது இது எதுக்காக அப்படின்னா ஒரு அவேர்னஸ். நீங்களே வீட்டில் வந்து செல்ஃபாக குழந்தைங்களுக்கு காய்ச்சடிக்குது அப்படின்னா வச்சு மருந்து ஊற்றிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து ஒரு 2 டேஸ் பாருங்கள். மினிமம் ஒரு 2 டேஸ் பாருங்கள். காய்ச்சல் குறையலை, நிற்கலை, மறுபடியும் வருது அப்படின்னா தயவுசெய்து ஹாஸ்பிட்டலில் போய் காமிங்க. அமௌண்ட் வந்து செலவாகிறத பற்றி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதை பற்றி ஒர்ரி பண்ணாதீங்க. நம்ம குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம். அமௌண்ட் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வரும். அது வந்து இல்லாதவங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, தயவுசெய்து போய் காமிங்க. கண்டிப்பாக காமிக்காமல் இந்த மாதிரி வீட்டிலே வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு 1 வீக்காக ஒரு 2 டேஸ் இருந்துச்சு, மறுபடியும் சரியாயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு 2 டேஸ் கழிச்சு மறுபடியும் வந்துச்சு. நான் அதாவது வந்து அமௌண்ட் அதுக்காக இல்லைங்க, சும்மா ஹாஸ்பிட்டல் போய் எதுக்கு தேவையில்லாமல் கூட்டிகிட்டு அலையணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் தான் எனக்கு பாப்பாவுக்கு வந்து காய்ச்சல் குறையவே இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் டைரெக்டாக தூக்கிட்டு போயிட்டோம். பிளட் டெஸ்ட்னு சொன்னப்பவே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எதுவுமே பயப்படாதீங்க, ஒன்றுமே ஆகாது, பெருசாலாம் ஒன்றுமே இருக்காது. நம்ம ஸ்டார்டிங்லேயே கூட்டி போயிட்டோன்னா ஒன்றுமே பண்ணாது, ஈஸியாக சரி பண்ணிடலாம். இதே நம்ம விட்டுட்டோம், இப்போ நாங்களே கூப்பிட்டு போல் ஒரு 1 வீக் ஆகி கூட்டி போயிருக்கோம் அப்படின்னா இந்த டைஃபாய்டு காய்ச்சல் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு ட்ரிப்ஸு போட்டு இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி தான் பண்ணணும். எனக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்திருக்கு. நான்லாம் ஒரு 10 டேஸ் இந்த மாதிரி இந்த டைஃபாய்டு ஃபீவரால் ரொம்ப இதாக இருக்கேன். இப்போ வந்து இம்மீடியட்டாக கூட்டிகிட்டு போயிட்டனால அது சீக்கிரமாக ஒரு 3 டேஸ் சிரப்பு மாதிரி கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சது. அதாவது என்னென்னா, எதையுமே இதுன்னு மட்டும் இல்லை, காய்ச்சலாக இருந்தாலும் சரி, சளியாக இருந்தாலும் சரி, எதுவுமே வீட்டில் வச்சு நீங்களாக ட்ரீட் பண்ணாதீங்க. ஒரு 2 டேஸ் பாருங்கள் மினிமம். அதுக்கப்புறம்லாம் தயவுசெய்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருங்க. இதனோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்னு கூட வச்சுக்கோங்க. தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன், வீட்டில் வச்சு குழந்தைங்கள, அதுவும் மினிமம் 1 இயர் 2 இயர்ஸ்க்கு கீழே இருக்க குழந்தைங்கள வீட்டில் வச்சு நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே ஏஜில் இருக்க குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு வரதுனால ஒரு 200-250 அதாவது டாக்டர்ஸ் ஃபீஸு, ஒரு மினிமம் ஒரு 200க்குள்ளே டேப்லெட் அது மாதிரி தாங்க வரப்போகுது. இது ஒன்றும் பெருசாக செலவாக போகிறது கிடையாது. நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ்னால் கூட ஏதாவது நம்ம கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம். குழந்தைங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ணவும் தெரியாது, சமாளிக்கவும் தெரியாது, அழுகவும் தெரியாது, சொல்லவும் தெரியாது. அழுக மட்டும்தான் செய்வாங்க. உடம்புல ஏதாவது பண்ணுதுன்னா நமக்கும் அதை கண்டுபிடிக்க தெரியாது. என்ன பண்ணுது ஏது பண்ணுதோ அப்படி சொல்லிட்டு வீட்டிலேயே புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பெட்டர் என்னென்னா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க. நானே ரொம்ப பயந்தாங்குழி, ஏதோ ஒன்றுன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படி தான் யோசிப்பேன். இந்த டைம் என்னென்னா, சரி அடிக்கடி இது மாதிரி ரொம்ப ஏதோ ஒன்றுன்னா உடனே கூட்டி போவேனாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மருந்து ஊற்றணும். இருந்தாலும் எனக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பொறுமையே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடலாம், ஹாஸ்பிட்டல் போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டோம். அதனால தான் ஈஸியாக நம்ம வந்து இந்த வைரல் ஃபீவர் வந்து கண்டுபிடிச்சி நம்ம சிரப்லேயே சரி பண்ணிட்டோம். எங்கள் வீட்லேயும் கூட ஃபஸ்ட் நாளே சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல, ஒரு நாள் பார்ப்போம், நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு மேலெலாம் எனக்கு 2 டேஸ்க்கு அப்புறம்லாம் ரொம்ப பொறுமையே கிடையாது. இதை தாங்க நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
எங்கள் பாப்பாலாம் மரண கதறி இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம். அதெல்லாம் வாய்ஸை குறைச்சிருக்கேன். இப்போது ஒரு 1 மினிட் கிளிப் மாதிரி வரும், அதில் பாருங்கள் எவ்வளோ சவுண்டுன்னு. ஏமா நீ நான் வாய் கொண்டு